டென்ஷன கெளப்புறது, என்ன ஏதாவது உருப்படியா பண்றானுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த சிவாஜி பேரன்ட்டு சுத்திட்டு இருக்காரே, அவர்லாம் எதுக்கு? உன்ன வந்து திருப்பி கூட்டு வந்து 10 நாள் உட்கார வைக்கிறாங்க. சரியா? நீ அந்த அதெல்லாம் ஆள்லாம் பெருமையா நேர்ல மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்கோங்கய்யா, அப்படியே இல்ல நான் கொளுத்திருவேன் சொல்றேன். நானு. ம். அதாவது நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு திருப்பி உன்ன பிக் பாஸ் கூப்ட்டுருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? சரி ஏதோ கடைசிக்கு இந்த 10 நாளாவது உருப்படியா ஏதாவது வாழ்க்கையில பண்ணுவோம். ஏன்னா முன்னாடி பண்ணாதத தான் தூக்கி வீசிட்டாங்க. அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணி பேர் வாங்கலாம் அழகா. வந்து திருப்பி அத விட கேவலமா தான் ஏதோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க எல்லாம். பார்த்தேன் நானு ஒரு 2, 3 கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். கரெக்ட்டுங்க. அப்புறம் கரெக்ட்டா பார்த்துருக்கீங்களே! இல்ல மீட்டர் தெரியும்ல நமக்கு என்னன்ட்டு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 பேர் மெரிட்ல விளையாடுறாங்க. உண்மையாலுமே மெரிட்டான ஆட்கள் அவங்க தான். தப்போ, ரைட்டோ அவங்க வந்து இவ்வளோ நாள் என்ட்யூர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்கள மட்டும் வச்சுட்டு மேபி மத்தவங்களெல்லாம் வந்து டிவி வழியாவோ, வேற வழியாவோ காட்டியிருக்கலாம். அவங்கள அந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. இல்லாட்டி கேட் ஏதாவது போட்டுங்க, இந்த ஜூ மாரி கம்பி போட்டு அவனுங்கள ஓரமா உட்கார வச்சிருக்கணும். அப்படியே ஓரமா உட்காருங்கடா நாங்கலாம் விளையாடுறோன்ட்டு. அப்படி உட்கார வச்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், அது கரெக்ட்டா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இவனுங்கள உள்ள விடுறது தப்புங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் மொத்தத்தையும் ஜெஃப்ரி முடிச்சு விட்டாங்களே! ஜாக்லினோட எவிக்ஷன்லாம் பார்த்தீங்களாங்கய்யா? பார்த்தேன். ஏதோ ஓட முடியாம ஓடிட்டு இருந்தது அது. இல்ல அது என்ன அன்ஃபேர் அது ஏன் டிஸ்டன்ஸ் அவ்வளோ வைக்கணும்னு கேட்கிறேன் நானு. ஐயா! பாவங்கய்யா! அதெல்லாம் வந்து பெரிய கதைங்கய்யா. ஒரு இல்ல, ஒரு வாரமா இல்ல. இந்த பைத்தியத்துங்களலாம் உள்ள விட்டாங்கல்ல. மொத்தமா ஆமா, சேர்ந்து இந்த ரவீந்திரன் இருக்காப்லயா ரவீந்திரனு. ஆமா. ரவீந்திரன்லாம் பண்ணாத சேட்டைகள்லாம் பண்ணி, ஜாக்லின இல்லங்க. வந்து போட்டு நான் டார்ச்சர் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா என்ன பார்த்தேன் அப்டின்னா, ரவீந்திரன் சார் ஒரு மிகப்பெரிய அதாவது என்னன்னா, மிகப்பெரிய எல்லா ஒரு டெக்கோரம் ஒண்ணு இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு டெக்கோரம் இருக்கு. அதாவது எந்த லெவல்ல பேசணும் அப்டிங்கிற அறிவு வந்து எல்லாத்துக்குமே வேணும். ஒரு ஒரு என்டிஏ நான் டிஸ்க்ளோசர் அக்ரீமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள போறீங்க. ஸோ, நீங்க வந்து கேம விட நீங்க பெரிய ஆள் கிடையாது. நீங்க எவனா இருந்தாலும் சரி. யூ ஆர் தேர் பிக்காஸ் யூ வாண்ட் தட் ஃபேம். யூ ஆர் தேர் பிக்காஸ் யூ வாண்ட் விஜய் டிவி. விஜய் டிவி வந்து உங்ககிட்ட வந்து அழுவல. வாங்க, வாங்க பிக் பாஸ்க்கு வாங்கன்னு அழுவல விஜய் டிவி. நீங்க போய் விஜய் டிவிட்ட அழுவுறீங்க. ஐயா, ஐயா எனக்கு வந்து புகழ் வேணும். ஐயா, ஐயா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு அழுவுறீங்க. ஆனாலும் விஜய் டிவிக்காரன் ஃபில்டர் பண்ணி, சரி வா வந்து தொல அப்படின்னு வந்து உள்ள சேர்த்துக்கிறான் ஆட்டத்துக்கு. என்ன அதானே உண்மை. அப்படிங்கிறப்போ, நான் என்னமோ விஜய் டிவி கண்டுபிடிச்ச மாரி பேசிட்டு இருந்தானுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா. இந்த கண்டஸ்டன்ட் இந்த கண்டஸ்டன்ட் என்னமோ விஜய் மால்யா கூட சேர்ந்து என்னமோ இவங்க அப்பா வந்து பார்ட்னர் பண்ணி, விஜய் டிவி கண்டுபிடிச்ச மாரி, "டேய் அவன் அவ்வளவு 1000 கோடி போட்டு, இத்தன இத்தன கோடி போட்டு ஒரு ஷோ நடத்துறான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும்டா. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னுலாம் அவனுக்கு தெரியும். நீ போய் அவனுக்கெல்லாம் லெசன் எடுக்கக்கூடாது இவனுங்க. ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, பொழுதன்னைக்கு கேஸ் போடுறேன், ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான்ல இங்க ஒருத்தன். அது ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு பார்த்தியா? அவன் உட்கார்ந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் 3 பேர உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருந்தான். இப்போ நான் என்ன சொல்றேன், யாருமே இங்க வந்து வில்லன் கிடையாது. ஹூஎவர் இட் இஸ் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாலும், உனக்கு வந்து ஒருத்தன புடிக்கலாம். இன்னொருத்தன இதனால எனக்கு புடிக்கலன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் தவிர, இங்க யாருமே கிரிமினல் கிடையாது. பிக் பாஸ்ல இருக்கிறவன் எல்லாருமே. எல்லாருமே ஓரளவுக்கு அவன் அவன் முடிஞ்சத பண்ணான். சிலவன் மொக்கையா பண்ணான். அவ்வளதான். என்ன? அவ்வளதான் அவ்வளதான் எமோஷன். அப்படிங்கிறப்போ, எதுவுமே ஒரு ஒரு பேசிக்கா இதைய வந்து என்னன்னா, இது இந்தியா, பாகிஸ்தான் போர் மாரி ஆக்கிட்டானுங்க. "அவர்கள பார்த்தீர்களா? ஜாக்குலின பார்த்தீங்களா? ஜாக்குலின் இது பண்றான்." டேய் என்னடா பண்ணுது அந்த பொண்ணு பாவம்? எ எ என்னடா சில டைம் நல்லா விளையாடும். சில டைம் நல்லா விளையாடாது. அவ்வளதானே. அத தாண்டி என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு? என்ன தப்பு பண்ணுச்சு? அது அவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்க. என்ன? எல்லாருக்குமே பிசிக்கல் இப்போ விஷால் ஓடுறதுக்கும், நியாயமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப விஷால் ஓடுறான்னா, அவன் பார்த்தா அத்லெட் மாரி இருக்கான். சர்ருன்னு ஓடி போய் சர்ருன்னு எட்டு வர்றான் அமௌண்ட்டு. அப்போ ஜாக்லின் இவங்கலாம் இருக்கிறப்போ, அம் எனக்கு தெரிஞ்சு அதுல பாதி டிஸ்டன்ஸ் வச்சா நியாயம். எனக்கு தெரிஞ்சு. இல்ல. ஆக்சுவலி அந்த ம். டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துனதெல்லாம் கரெக்ட் தான் பிரசாந்த். ஆனா ம். அந்த ம். செகண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ம். இவங்க 35 செகண்ட் குடுத்துருக்காய்ங்க. ஆக்சுவலா ம். குடுத்திருக்க வேண்டியது 37 1/2 செகண்ட் இல்லன்னா 40 செகண்ட். ஓகே. 40 குடுத்துருக்கணும். 40 க குடுத்துருக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த பொண்ண வெளில அனுப்புறதுக்காகவே பிளான் பண்ண மாரி இருக்கு. அந்த பொண்ணு அப்படி அழுகுது. அந்த பொண்ண கில்ட் ட்ரிப்ல கொண்டு போய் ஒரு மாரி இல்லங்க, பண்ணி இல்லங்க. அந்த பொண்ணுமே சொல்றேங்க, அந்த விஷயத்துலலாம். ஏங்க இதெல்லாம் ஜாலியா எடுத்துட்டு பாசிட்டிவா அடிச்சிருக்கணுங்க அதெல்லாம். பிக் பாஸோட இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பிக் பாஸ் ஜெயிச்சவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சும்மா உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, குச்சி வச்சு தான் சூப்பிட்டு இருக்கானுங்க. பிக் பாஸ்ல என்னைக்குமே ஜெயிக்காம இந்த ரன்னரு, இந்த 3வது வந்தவன், இவனுங்கலாம் தான் பாத்தீங்கன்னா, ஆக்டரா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேல போயிருக்கானுங்க. அதனால இப்ப நம்ம முத்துக்குமரன் வந்து வேற ஒரு கேட்டகரி. முத்துக்குமரன் என்ன மேட்டர் அப்டின்னா, அவன் வந்து இந்த டிவிக்கான மெட்டீரியல் அவன்.
ஸோ அதனால அவன் வந்து சூப்பரா அவன பிளேஸ் பண்ணிக்கிட்டான். நாளைக்கு இதே விஜய் டிவில அவன் பெரிய ஹோஸ்ட்டா வருவான். நிச்சயமா நான் சொல்றேன் உங்களுக்கு. இதே இதுல அவனுக்கு ஒரு தனி ஷோ ஒண்ணு தொடங்கி அவன் பெரிய ஹோஸ்ட்டா வருவான். ஸோ அவன் வந்து அந்த பிளாட்ஃபார்ம செமையா யூஸ் பண்ணிக்கிட்டான். அழகா யூஸ் பண்ணிட்டான். அண்ட் ஹி ஹஸ் பிளேட் ஹிஸ் கேம் வெல். ஆனா எல்லாருமே முத்துக்குமரன் மாரியே விளையாட முடியாது இல்லையா? எல்லாருமே செந்தமிழ்ல வந்து கவிதை பேச முடியாது. எல்லாருமே ரன்னிங் ரேஸ் விசால் மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அப்படிங்கிறப்போ, இப்ப ஜாக்லின் என்னன்னா, ஜாக்லினோட பெரிய மைனஸ் நான் சொல்றேன் பாருங்களேன், ஓவர் எமோஷனா வருது. தேம்பி தேம்பி அழுக வேண்டியதெல்லாம் இல்ல. தோத்துருச்சா இட்ஸ் ஓகே ஃபைன். ஃபேம் இருக்கு. அவ்வளவுதான். அந்த ஃபேம வச்சு என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். இல்ல நீங்க சர்ரா சொல்றது போடா. கரெக்ட் கரெக்ட் பிரசாந்த். பட் ம். ஆக்சுவலா நீங்க அந்த ஷோவ கம்ப்ளீட்டா பார்த்திருந்தீங்கன்னா, அதோட இன்டென்சிட்டி புரிஞ்சிருக்கும். ஒரு புரியுது, வாரமா புரியுது. நான் சொன்னேன் இல்லையா? சுனிதா, அன்ஷிதா, ஆமா. ஃபேட்மேன், சிவாஜி பேரன் எல்லாரும் சேர்ந்து ஜாக்லின போட்டு லிட்டரலா எல்லா இடத்துலயும் புட் டவுன் பண்ணி, ஒரு ஆமா. மாரி நான் டார்ச்சர் பண்ணி கேட்கிறேன். நெகட்டிவ் ஆக்கி விட்டாங்க. இருங்க நெகட்டிவ் ஆக்கி விட்டாங்க. ஆ. நெகட்டிவ் ஆக்கிட்டு, இந்த 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 கேம் வரப்ப, அந்த பொண்ணு ம். இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. சும்மா தான் ம். இருந்துச்சுன்ற மாரி ஒரு எண்ணத்த கொண்டு வந்து, அந்த பொண்ணு ரொம்ப கில்ட் ட்ரிப்குள்ள போயி, ம். ம். ஒவ்வொருத்தங்களும் வந்து விஜய் மீன் பிக் பாஸே அடுத்து வந்து ஒரு இது மாரி ஒரு அ ம். டாஸ்க் மாரி ஒண்ணு வச்சு, எல்லாத்தையும் உட்கார வச்சு 6 பேரும் சொல்லுங்க. இவ்ளோ நேரம் ஓடுனீங்களே! நீங்கலாம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தனும் வந்து, இது வந்து ஒரு மலை, இமய மலை, அது மலை, இது மலைன்னு சொல்லி பயங்கரமா ஸ்பீச் எல்லாம் குடுத்துட்டானுங்க. குடுத்ததுமே இந்த ம். புள்ள இன்னமும் கில்ட் ட்ரிப்குள்ள போயிடுச்சு. அப்புறமேட்டு ம். சொல்றாப்புல பிக் பாஸ், இப்ப இந்த கடைசி ரவுண்ட். இதுல யார் வரப்போறீங்க அப்படின்றப்ப, அந்த பொண்ணால ம். முடியவே இல்லனாலும், சரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வருது. கூடவே ம். முத்துக்குமரன் எந்திரிச்சு வராரு, ரயான் எந்திரிச்சு வராப்புல. அப்ப வந்து ஓகே. என்ன பண்றாப்புலன்னா பிக் பாஸ், ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வந்தது ஜாக்லின் தான். அதுவரைக்கும் முன்னாடி வந்தவங்க யாருக்குமே வந்து அவங்க எந்திரிச்சு வந்தவங்கலாம் சொல்லல. பேசுங்க, ம். டிசைட் பண்ணுங்க, யார் போறீங்களோ அப்படின்னு சொல்ட்டாங்க. ம். ஜாக்லின் வந்தப்ப மட்டும், "நீதாம்மா கன்ஃபார்மா போணும்" அப்படின்னு சொல்ட்டானுங்க. சொல்லிப்புட்டு ம். டிஸ்டன்ஸ் அதிகமா குடுத்துட்டானுங்க. செகண்ட்ஸ ம். கம்மியா குடுத்துட்டானுங்க. பொட்டியோட வெயிட்ட ம். வந்து முத்துக்குமரன், விஷாலு இவங்கலாம் தூக்குனத விட, வெயிட் ரொம்ப அதிகமா ம். இருக்கக்கூடிய பெட்டிய குடுத்துட்டாய்ங்க. அப்ப நீ ஐயய்யோ! இப்படிதான் அனுப்பணும்னு நீ டிசைட் பண்ணிட்டீன்னா, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அந்த மாரி ஒரு கேம் வைக்கணும்? இல்ல பட் ஷி நான் டிட். சொல்றேன்ல நம்ப ஓட முடியாம ஓடி வந்துச்சுன்னு நம்ம சொல்றோம்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா? ம். இப்ப எங்களுக்கு ம். ம். பார்க்கிறவங்களுக்குமே அப்படிதான் தெரிஞ்சுச்சு. பட் அவங்க ம். வந்து பெஸ்ட் டைமிங்ல வந்திருக்காங்க. 37 செகண்ட். 35 செகண்டுக்கு 2 செகண்ட் தான் மிஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இவங்க ம். குடுத்திருக்க வேண்டிய செகண்ட் வந்து 40 செகண்ட். சோ ஷி டிட் ஹர் ம். பெஸ்ட். ம். 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 தட் இல்ல வாஸ் அ அதான் கிரேட் சொல்றேனே. இன்புட் ஃபார் ஹர். இல்ல நான் என்ன கேட்கிறேன், அதான் சொல்றது. பீட மாரி இவனுங்களெல்லாம் இதுக்கு முதல்ல இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா முத்துன கத்திரிக்காய் இருந்தா இவனுங்கலாம் வெளிய அனுப்பிச்சானுங்க. இவனுங்க அதான் சொல்றேன். இந்த சிவாஜி பேர இவனுங்கலாம் கலாய்க்கிற அளவுக்கு, ஏன்டா நீங்கலாம் வந்து 4 நாள்லயே கிளப்பி விட்டாங்க. கிளம்புங்கடா உங்களுக்கெல்லாம் ஒர்த் இல்லன்னு கிளப்பி விட்டுருக்கானுங்க. அப்புறம் திருப்பியும் வந்து இவனுங்க என்ன அதாவது அவன் விளையாண்ட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட். அவன் லைவ்ல இருக்கிறான். நாட் அவுட்ல இருக்கிறான். நீ டக் அவுட் ஆயி பெவிலியன் போய் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாசம் ஆயிடுச்சு. நீ எதுக்கு வந்து இங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற? என்ன இப்படி இருக்கணும், இப்படி ஓடணும், ஜாக்லின் நீ இத பண்ணிட்டேன்னு. ஏன்னா நீங்க பண்ணாதனால தான் இவனுக்கு பண்ணலாங்கிற காரணத்தால இவன கொண்டு போய் வெளியில உட்கார வச்சானுங்க. வாய மூடிட்டு இருக்க வேண்டியது வந்து உள்ளுக்கு வந்து. இல்ல ஏதோ பாசிட்டிவா பேச வேண்டியதுதானே கேட்கிறேன் நானு. நான் என்ன சொல்றேன், நீ புடிக்காதவன இக்னோர் பண்ணிரு. பேசாத. உனக்கு ஒண்ணு கண்டஸ்டன்ட் புடிக்கலையா? இக்னோர் பண்ணிரு. புடிச்சவங்க கிட்ட போய் ஜாலியா பேசுடா. இத்தன சீசன்லயே, இதுவரைக்கும் ம். வந்ததுலயே, இந்த சீசன்ல தான் எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள போயி, இருக்கிற கேம வந்து எக்ஸ்ட்ரீமா டாக்ஸிக்கா மாத்திருக்கானுங்க. இல்ல அது அப்ப அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டாம இதுல என்னன்னா அப்படின்னா, அப்ப இப்ப என்னன்னா, அப்ப ஜாக்லினுக்கு வந்து இது பாசிட்டிவா தான் முடியுது. ஏன்னா ஆமா. எ சி ஏன்னா, இது வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டோ எனிஒன் இன் த பப்ளிக் ஃபாரம் சிம்பத்தி தான் மிகப்பெரிய பலம் உண்மையாலுமே. அப்போ ஜாக்லின் வந்து போராடி தான் தோத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்போ, வெளியில வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ஃபேன் பேஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் என்ஹான்ஸ் ஹர் லைஃப். ஸோ கரெக்ட், கரெக்ட். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு ஷி இஸ் நாட் லூசிங் எனிதிங் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சீரியஸாவே. இதுல எனக்கு இப்ப தெரிஞ்சு வந்து இப்ப யார் ரன்னர் தெரியுமா இல்லையா? ரன்னர் யார் சொல்லுங்க பாப்போம்? யாரு விசாலா? ஆமா. ஓஹோ! அவருதான் நாளைக்கு தான் ஃபைனலு. ஆமா நான் வின்னர் தான் வந்து ஐயோ! பாப்பா நீ சும்மா இருயா. சும்மா அப்படியே எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு. ஆ, அன்மியூட் பண்ணி தான் பேச வேண்டியது. ஆ சரி. சரி ரன்னரு. ஏன் ஏன் ரன்னிங்கா போனங்காட்டி அவன் ரன்னரா? அப்படிதான் சொல்லிக்கிட்டு திர்றானுங்க. ம். நாங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம். ஏன் வின்னர் குடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்படியா? எதுக்கு வின்னர் எதுக்கு? ஏன்னா வந்து அவன் கூனி அப்ப குறுகி அந்த 42,00,000 பணத்த வந்து எல்லாத்துக்கும் இனாமா குடுத்துறணும். ஐயோ! நம்ம எதுவுமே பண்ணலையே. எதுக்குடா எனக்கு இத குடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக. டேய்!
அவன் ஷாருக் கான்மா பார்த்து பேசு. அடுத்த ஷாருக் கான் அவன் தான். என்ன என்ன நீ பேசிட்டு இருக்க? நீங்க அப்பா ஷாருக் எல்லாம் கான் வந்து பாத்தீங்கன்னா ஐயா நீங்க ஷாருக் கான்ல நிக்கிறீங்கய்யா தலைவன். அதுக்கப்புறமேட்டு வந்து தர்சிகா அன்சிதான்னு சொல்லி மாத்தி 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 அதெல்லாம் கதை வேற எங்கேயோ ம், போய்கிட்டு இருக்குது. ம், ம். இங்க தர்ஷிகா அந்த அன்சிகாவா அன்சிதா அன்சிதா அன்சிகாவா அடுத்த அன்சிதாக்குள்ள ஒரு ஓ கண்டென்ட் ஒரு போய் 2 பிள்ளைங்களும் எவிக்ட் ஆகி அப்புறம் உள்ள இதான் வந்தவங்க நான் எல்லாம் பார்த்தேன் இவனை பார்த்தேன் கேவலமா பேசி அப்புறம் அதை அழுவிய போட்டு விஜய் டிவி என்னமோ இவன் தான் புனித மகாத்மா மாதிரி இவனுக்கு வந்து 4 ஆங்கிள் வச்சு ஷோ பண்ணி ஷோல என்னென்ன பண்ண முடியுமோ ம் எல்லா கருமத்தையும் பண்ணிட்டானுங்க. நேத்து வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஏவி அவங்க போடுறானுங்க. ஏவில எல்லா திசையுமே ம், விசால மட்டும் தான் காட்டுறானுங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு ஆ? இவனுக்கு இதைத்தான் பண்ண போறானுங்க. ஓஹோ இல்ல எனக்கு தெரிஞ்ச அவன் என்ன பண்ணுவான்னா விஷால் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவிக்கு பதிலா சன் டிவில சீரியல் நடிப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல எதுவும் நடக்க போறது இல்ல. கவின் அவன் நினைச்சிட்டு இருந்தாலும் வேணா கவின் கூட நீங்க வேணா நடிக்கலாம் தவிர ரவீந்திரன் என்ன சொன்னாப்ல தெரியுமா கவினா ஐயா? நடிக்க முடியாது. ரவீந்திரன் என்ன தெரியுமா ம் சொன்னாப்ல? விஷால் நீ ஒரு ம் சிறந்த என்டர்டெய்னர் வேற மாதிரி. நான் உன்னோட ம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கண்டிப்பா நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பேன் ம் அப்படின்லாம் போய் சொல்லிட்டு வந்திருக்காப்ல. நான் நினைச்சுக்கிட்டேன் ம் ஆமா விஷால் உன்னை வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா 2 எடுத்து புஷ்பா 3ல வந்து விஷாலத்தான் போடுறாங்க. போட்டு ஏன்னா அல்லு அர்ஜுனுக்கே வந்து மாஸ் கம்மியா இருக்கு. வாங்க விஷால் சுகுமார் கூப்பிட்டு புஷ்பா புஷ்பா புஷ்பான்னு விஷால் ஆட போறாரு. இந்த பக்கம் அனுப்பிச்சுதான் அந்த பக்கம் தரசிக்க சும்மா எதனா பேசிட்டு ஏங்க படத்துக்கு அவன் ஓகேங்க. நீங்க அதுக்குன்னு அவனை வந்து அவ்வளவு தூரம் எல்லாம் அவன் சொல்ற அளவுக்குலாம் அவன் ஒண்ணும் பெரிய இது இல்லைங்க. ஓகே அவன் என்ன ஓகேங்க அவ்வளவுதாங்க. பிரசாந்த் ப்ரோ ஒரு நாள் நீங்க அவன் படத்துக்கே ரிவ்யூ பண்ண போறீங்க. ஆமா. அதோட சரி அதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க. அதுதான் கடைசி படமா இருக்கும். ஏங்க இதுல விசால் அதான் சொல்றேங்க. ஏயா விசால் ஆர்மி வேற இப்ப வந்துட்டாங்கய்யா தெரியுமா இல்லையா? சும்மா ஏங்க இது இவனுக்கு ஆர்மி வேறயா? ஆர் பவர் ஸ்டார் கூட இல்ல பவர் ஸ்டார் கூட தான் ஆர்மி இருந்தது. ஒரு நாள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய லாரியில கொண்டு வந்து ஏத்திட்டு கொண்டு வந்தாரு. ஆளுக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்தாரு. அதெல்லாம் சினிமா வருஷம் ஒரு விஷால பாக்கும் டாமு. என்ன இந்த மாதிரி பல விஷால்களை பார்த்துருச்சு சினிமா. ஓஹோ இவரு வந்து வெளியில வந்தோடனே இவருக்கு வந்து கால் ஷீட் வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க. உடனே வந்து ஒரு ரவீந்திரன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாராமா. ஆமா. ச்சே. டடடடடடா. ஐயோ உனி உனி அப்ப எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அப்ப விஷால் வந்து 3 மாசத்துல படம் நடிச்சு தமிழ் சினிமா 1000 கோடி ஃபர்ஸ்ட் 1000 கோடி வந்து ஜெயிலர் 2 இல்லையா அப்போ? ஆஹா விஷால் நடிக்கிற படம் தானா? என்னன்னு அதெல்லாம் நீங்க தான் கேட்டுக்கணும். என்ன என்னன்னு வைப்பானுங்க? மன்மத லீலை 2ன்னு வைப்பானுங்களா? வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க எனக்கு அந்த பொண்ணு தர்ஷிகா ரொம்ப பிடிச்சது. நான் அது பார்த்தேன் ஒரு இது பார்த்தேன். ம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவ வந்து பார்த்தீங்கன்னா உழட்டி விட்டு போயிட்டான்ல. ஆமா. அது செம மெச்சூரா ஹேண்டில் பண்ணுச்சு. அது படம் வேணான்றுச்சு அழகா. அது சொல்லாம சொல்லிடுச்சு அது. அது சூப்பரா அது அந்த பொண்ணு நல்லா பண்ணுச்சு. அந்த 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 பொண்ணு நல்ல பொண்ணுங்க. ஆனா அந்த ட்ராப்ல பொண்ணு நீங்க வேணா மாட்டிக்கிச்சு. யாரு மாட்டிக்கிட்டது கேளுங்க. அன்சிதா வந்து நீதான் 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 ம். நீதான் அப்படின்ட்டு இருக்கு இப்போ. எப்ப வந்து இது புட்டுக்கிட்டு போக போகுதுன்னு தெரியல. ஏங்க அவள அப்படிலாம் நினைக்காதீங்க. அவ லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிருவாளுங்க. நீங்க வேற. அன் ஏங்க அன்சிதாவெல்லாம் அத நினைக்காதீங்க. அது பாருங்க நீங்க வெளில வந்துட்டு பாருங்க. அவன் கிடக்குறான் டுபாக்கூருன்னு சொல்ல போகுது பாருங்க. நீங்க சொல்லுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அன்சிதாலாம் நீங்க வேற. அவனெல்லாம் கேம் விளையாண்டுருங்க அன்சிதா. அதெல்லாம் தெளிவா வெளியில பார்த்துட்டு தானே போயிருக்கு. அதெல்லாம் ஐயா தெளிவா பண்ணு. பாத்துட்டு போய் அ உள்ள போய் பக்கத்துல உட்காந்து கொஞ்சிக்கிட்டு 24 மணி நேரம் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்குங்கய்யா. ஏங்க அத விடுங்க. என் தலைவன் ஜெஃப்ரி தான் நடுவுல ஆட்டோ ஓட்டிட்டே இருக்கிறான். ஐயோ இப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஜெஃப்ரி வந்து நம்ம தர்ஷா குப்தா இடுப்பு புடிச்சு கிள்ளிக்கிட்டே இருக்கான். அது என்னன்னு தெரியல அவனுக்கு. ஒரு மாரி ஆளு ஒரு மாரியா இருக்கான். ஸ்னேக் பாபு. என்ன இந்த 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 சீசன் ஸ்னேக் பாபு அவன்தான். எங்க போனாலும் அவன் தடவாம நீ கடைசியில அந்த சோகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா 2 பொம்பளைக்கு நடுவுல தான் உட்காந்துருக்கான். எல்லாம் உட்கார்ந்து அந்த சோகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போட்டிருந்தானுங்க. ஆடியோ வீடியோ போட்டிருந்தானுங்க. இப்பதான் பாத்துறேன். அதுல கூட இவன் எங்கடா உட்காந்துருக்கான்னு நான் பாத்துட்டே இருந்தேன். பார்த்தா நடுவுல கரெக்டா சொருகி உட்காந்துருக்கான். ஏன்டா இதுல கூட உனக்கு ஒரு கிளுகிளுப்பு வேண்டுதான்டா அப்படின்ட்டு. சோ இப்ப எல்லாமே அவன் ஒரு ஓகேவாங்க? டைப். வீட்ல எல்லாம் ஓகேவா? அம்மா ஓகேவா? ஓகே டாம் ஓகே. ஏன்னா ம். எங்களுக்கு தெரியும் டாம் ஒரு டிசம்பர் 15th வந்து அப்பா பேட் ஆயிட்டாங்கன்னு தெரியும். ம், ம். என்ன அம்மாவை தேத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 5 டேஸ் ரொம்ப அழுதாங்க. இப்போ அழுகுறாங்க. பட் ரொம்ப கம்மி.
நான் ம். சொல்லிட்டேன், வேற வழி இல்லம்மா. நம்ம முன்னாடி போய் தான் ஆகணும். அவன் திரும்பி பார்க்கறது ஓகேம்மா. பட் முன்னாடி போகணுமா. ஏன்னா நமக்கான கடமைகள் நெறைய இருக்கு. அதனால ம். தைரியமா இரும்மா. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஓகே. ஷி இஸ் ஓகே. அது வந்துரலாம் டாம் நாம. இனி நம்ம தான் என்னன்னு பார்த்தா, நான் ரேஷன் கார்டு இப்ப தான் பார்க்குறேன். அதுல குடும்பத் தலைவர் பேரு என் பேர வச்சிருக்கு. என் பேரு தான் போட்டிருக்காரு அவரு. எனக்கு தெரியல. அவரு பிளான் பண்ணிட்டாராட்டுக்கு தலைவர். எனக்கு தெரியல. சீரியஸா. பார்த்தா பிரசாந்த் ரங்கசாமின்னு இருக்கு. ரங்கசாமின்னு இருக்குன்னு பார்த்தா என் பேர போட்டு வச்சிருக்காரு. சரி அப்ப அது தெரியாம போட்டாருன்னு பார்த்தா, கீழ டேட் ஆஃப் பர்த் என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் குடுத்துருக்காரு. ஸோ அவரு ஓகே பார்த்துக்குவான்னு ஒரு தைரியம் வந்துருச்சு அப்பாக்கெல்லாம். கடைசியாக ஓகே, ஓகே மேனேஜ் பண்ணிருவான் அப்படின்ட்டு. என்ன அவரோட பெரிய ஒரு லெகசி பெரிய அம்பானி, அதானி கிடையாது. பட் நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருப்பா. நெறைய பேர உருவாக்கி விட்டுருக்காரு. எனக்கு என்னன்னா, நான் என்னோடது என்னன்னா, 31 இறந்தாங்க. ஸோ வருஷம் வருஷம் அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ணணும். என்னன்னா, இந்த வருஷம் எவ்வளோ பேர் நம்ம உருவாக்கி விடுறோம் அப்படிங்கிறது. அவ்வளோதான். அவரோட நினைவுங்கிறது, அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதான் நெனைக்கிறேன். அது இந்த வருஷத்துலருந்து கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுவேன் நானு. கொஞ்சம் ஸ்பீடா அவருக்காண்டி அவர் இன்னாரு அப்படின்னு ஒரு மாரி ஜாலியா வாழ்ந்துட்டாரு. அவர விட ஜாஸ்தியா வாழ்த்து காமிச்சிரணும். இன்னும் இது எல்லாமே இது எல்லாமே பண்றது என்ன தெரியுமா? நான் பண்ண அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அவங்களுக்காண்டி பண்றது தான் இது. நமக்காண்டி பண்றோமோ இல்லையோ, நாம ஒண்ணு பண்றோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா, அவங்க என் பையன் நல்லா இருக்கானே! அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. தங்கச்சி இருக்கு. தங்கச்சி எல்லாம் நம்மள நம்பி தான் இருக்கு. நம்பி இருக்குன்னா, நான் நல்லா இருந்தா எங்க அண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அதான் இன்னைக்கு கூட போயிட்டு ஒரு பெர்ஃப்யூம் ஒண்ணு வாங்குனேன். வாங்கிட்டு அவளுக்கும் அதே காஸ்ட்ல வாங்கிட்டு வந்தேன். எதுக்குண்ணா இவ்வளோ அப்படின்னா, நான் சொன்னேன், "இப்ப நான் நான் ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிட்டு, உனக்கு ரொம்ப கம்மியா வாங்கிட்டு வந்துரலாம். நீ எதுவும் கேட்கவும் போறதில்ல. பட் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. எனக்கு என்ன வாங்குறனோ அதே தான் உனக்கும் வாங்கணும். அதான் நியாயம். அப்படி இல்லன்னா வாங்காம விட்டுறலாம்." ஸோ அ ஸோ என் மனசாட்சிக்கு கொஞ்சமாவது நான் நேர்மையா இருக்கணும். அப்படின்ட்டு அ சின்ன சின்ன விஷயங்கள் அது ஒரு தேடி புடிச்சு இன்னைக்கு வுமன்ஸ் மல்டி விட்டமின் ஒரு மாத்திரை இருக்கு. அது ஆஸ்திரேலியாலேருந்து வருது. கொஞ்சம் காஸ்ட்லி ரூ. 1500 1800 சம்திங் ஆகுது. அது என்னன்னா, நம்ம விட்டு போன விட்டமின்லாம் சரி பண்ணும். அது வாங்கி குடுத்தோனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். தங்கச்சிக்கு. அ அவ்வளோதான். நம்ம எதுக்கு சம்பாரிக்கிறோம்னா இதுக்கு தான் டாம். அவ்வளோதான். சும்மா வந்து என்னென்ன அவ்வளோதான் ஃபேமிலி. அவ்வளோதான் லைஃப். இது வந்து ஓகே நாளைக்கு காசு கம்மியாச்சுன்னா, கம்மியா ஒண்ணு செய்யலாம். இன்னும் ஜாஸ்தியாச்சுன்னா, இன்னும் ஜாஸ்தியா செய்யலாம். அவ்வளோதான். பட் ஆனா, ஃபேமிலிய பிரையாரிடைஸ் பண்ணாம ஒரு வாழ்க்கைங்கிறது, அது ஒரு சப்பி போன ஒரு மாங்கூட்டை அது. நம்ம ஃபேமிலிய விட்டுட்டு ஆக்சுவலா நம்ம அ இப்ப புதுசா கட்டுன வீட்டுக்கு தான் அப்பாவ கொண்டு போனோம். நெறைய பேர் என்ன சொன்னாங்க அப்டின்னா, அ தோட்டத்தில பண்ணிக்கலாம் அப்டின்னாங்க. ஒரு ஆள் என்ன சொல்லுச்சு, வெளியில பந்தல் போட்டு பண்ணலாம் அப்டின்னாங்க. ஒருத்தன் என்ன சொன்னான், வராண்டால பண்ணிக்கலாம் அப்டின்னா. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரே வார்த்த சொன்னேன். தலைவா, இது அவரு பார்த்து கட்டுன வீடு. ஆமா, இன்னும் புண்ணியார்ச்சனை பண்ணல. பட் ஒரு பூஜைய போட்டுருவோம். அவரோட அந்த உடம்ப உள்ள கொண்டு வந்து, இந்த வீடு வந்து போகுதுன்னா, மயிரா போச்சு போயிட்டு போகுது. அவ்வளதான். அதுல சாங்கியம் அதெல்லாம் வந்து எங்களை தாக்குதுன்னா, தாக்கிட்டு போகுது. அத நான் பார்த்துக்கிறேன். வி வில் டீல் வித் தட். அவருக்கு இல்லாத வீடு எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணேன். பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னானுங்க. ஏன்னா, அந்த பழைய சாங்கியத்த புடிச்சு ஆடுவானுங்கல்ல. நான் ம். சொன்னேன், "இவ்வளவுதான். இதுதான் இதுதான் என்னோட சாங்கியம். இதுதான் என்னோட லைஃப். புடிச்சவன் வா, பிடிக்காதவன் வராத." அப்படின்னா பார்த்தா எல்லாரும் வந்துட்டானுங்க. எனக்கு செம ஹாப்பி. எனக்கு என்னன்னா, இவ்ளோ கஷ்டத்துலயும் என்ன ஹாப்பின்னா, பையனா நம்ம அப்பாவ எங்கேயுமே விட்டு குடுக்கல. அவருக்கு எதுவுமே கொஞ்சம் கூட கம்மியா எதுவுமே செஞ்சிரல. அந்த லாஸ்ட் ரைட்ஸ்லேருந்து எதுவுமே கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி எதுவுமே செய்யல. அது எனக்கு செம ஹாப்பி. ஓகே. நாம வந்து நின்னுட்டோம் அப்டின்ட்டு. இன்னும் என்னன்னா, இனி வந்து நம்ம குடும்பத்தோட ஹெட் ஆயிட்டோம். ஹெட்டா அப்பா ரன் பண்ணத விட இன்னும் 5 மடங்கு ரன் பண்ணி, எல்லாத்தையுமே ப்ராப்பரா செட் பண்ணணுங்கிறது தான் ஆசை. ஸோ அப்படிதான் இருக்கும் டாம். அப்படிதான் இருக்கும். ஃபைட்டு தான். லைஃப் ஃபுல்லா ஃபைட்டு தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனல்லாம் ஆயிக்கூடாது. அ எமோஷனல் நமக்கெல்லாம் என்னன்னா, எமோஷன் ஆகலாம். ஒரு நாள் ஆகலாம். அதுக்கு அடுத்து வரவு செலவு பார்க்க ஆரம்பிச்சிரணும். அதுதான் நம்மளோட எமோஷன். ஏன்னா நாம ஸ்ட்ராங்கா இருந்தா தான், நமக்கு கீழ நம்ம நம்பி இருக்கிறவங்க ஹேப்பியா இருப்பாங்க. நாமளும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தோம்னா தினமும் அவங்க ரொம்ப வீக் ஆயிருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. பட் இந்த பிக் பாஸ் வந்து என்னன்னா, அ ஜெனரலா நான் பார்த்த வரைக்கும் பொட்டன்ஷியலா நல்ல ஆட்கள் நான் பார்த்தது முத்துக்குமரன். நல்ல ஒரு டிவி ஆங்கராவோ, இல்ல ஷோ ஹோஸ்ட்டாவோ
எனக்கு அவர் நடிகரா பெருசா கிளிக் ஆவாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நம்பிக்கை இல்ல டு பி ஹானஸ்ட். ஆனா சந்தோஷம். பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த லெவல் ஈஸியா போயிருவாப்டி. அது டவுட்டே வேணாம். நல்லா அத யூஸ் பண்ணிக்குவாப்டி. எனக்கு 2வது தீபக். அவர் நெறைய படங்கள் சூப்பரா நடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அவர் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல. மேபி தப்பா கூட இருக்கலாம். எனக்கு வந்து அவர் ரொம்ப ஃபேரான, ஒரு ப்ராப்பரான ஹியூமன் பீயிங்கா எனக்கு தெரிஞ்சாரு. ஃபேமிலி லவ்விங் ஹியூமன் பீயிங்கா எனக்கு தெரிஞ்சாப்டி. அவருக்கு நல்ல வாய்ப்புகள் ஒரு ஜென்டில்மேன் அந்த அந்த மீட்டர்ல தெரிஞ்சாப்டி. ஸோ, எனக்கு அவருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்னு தெரிஞ்சு நான் நெனைக்கிறேன். ஆ அதே மாரி பொட்டன்ஷியலா பார்த்தது அந்த இவரு இந்த கலர் குருவி இந்த கலர் கோழி மாரி ஒரு டை அடிச்சிருந்தாரே அவர் யாரு அவரு? அவர் பேரு? ரயான். ரயான். அதான். அந்த அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு நல்ல கேரக்டர் கலர் கோழி. ஏன்னா, நம்ம ஞாபகம் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர், பச்சை ஆமாமா. கலர் கலர் கோழி ரூ. 5 கோழி. ஆ ஒரு கோழி ரூ. 5 அண்ட் 10 ஆமாம். அதே மாரியே இருந்தது மண்டை. அது எப்படி அந்த ப்ளீச் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா அப்படின்னு தெரியல. ஒரு மாரி நைட்லாம் பிரச்சனையே இல்ல. வாக்கிங் போறப்பலாம் பிரச்சனையே இல்ல. தலைய பார்த்தானா அந்த பக்கம் லாரியா இருந்தாலும் அந்த பக்கம் போயிருவான். அடேங்கப்பா என்னமோ மின்னுதுடா அப்படின்ட்டு. அவரு அவரு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஐ திங்க் ஆ சி ஜெனரலா எனக்கு அவரோட ஆப்வியஸ்லி இந்த இதுல வந்து நெகட்டிவ்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் மேலலாம் எவ்வளோ பேரு கிரேஸா இருக்காங்க தெரியும்ல? நம்ம 4வது லைன்ல மதுன்னு இருக்கவங்கலாம் வந்து ஒரே காதல் ஓ! வயப்பட்டுருக்காங்க ரயான் மேல. ஓகே. இல்ல. எனக்கு ஜெனரலா பார்க்கும்போது ஹி ஹி சீம்ஸ் டூ பி எ ஃபேர் அண்ட் ஹானஸ்ட் பெர்சன். அண்ட் ஃபேர் அண்ட் ஹானஸ்ட்னா எல்லாத்துலயும் இல்ல. பட் ஒரு ஒரு ஹியூமனா பார்க்கும்போது வந்து என்னன்னா, ஒரு பிரசன்டபிளா இருக்காரு. ஆள் நல்லா இருக்காரு. அண்ட் இன்னொன்னு சினிமாக்கு வந்து பயங்கரமா எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமால பெருசா கிளிக் ஆவாருன்னு நான் நெனைக்கிறேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா அப்படி வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாருன்னா, எனக்கு தெரிஞ்சு பெருசா கிளிக் ஆவாருன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபேஸ் இருக்கு. அது மாரி பவித்ரா. பவித்ரா வந்து எப்படின்னா தெர்ல. பவித்ராக்கு ஃபேன் பேஸ் இருக்கா? இல்ல எனக்கு புரியல. ம். நானும் பார்க்குறேன். ஜாக்லின் வரும். நானும் வாய பொளந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊர்ல இருக்க எல்லா பேரையும் நீங்க சொல்லுவீங்க. என்ற ஜாக்லின் பேர மட்டும் நீங்க சொல்ல இல்ல மாட்டீங்க. நான் இருங்க. வாங்குறேன். வக்கணையா? இருங்கங்க. சொல்றேங்க. ஏங்க இதுக்குன்னு லைன் பண்ண முடியுமா? இல்ல ஜாக்லின் என்னன்னா, திருப்பி சொல்றேன். ஜாக்லின் வந்து என்னன்னா, இதுல ஒரு ஃபேம் கிடைச்சிருச்சு. இதுல ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. நான் சொல்றேன். ஜாக்லின் வந்து பியூர் ஹார்ட் ஒர்க்ல தான் அது சினிமால ஒரு ஆள எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். சொல்றேன். ஜாக்லின் இட் வில் நாட் பி ஈஸி ஃபார் ஜாக்லின். திருப்பி சொல்றேன். இது வந்து ஏன்னா, அந்த சினிமாக்குள்ள அவங்க அடாப்ட் ஆகுறது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும். டைம வேஸ்ட் பண்ணாம அவங்க அத பண்ணணும். அவ்வளோதான். வெளில வந்துட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா, இந்த சரணா ஸ்டோர்ஸ்காரன் இவனுங்கலாம் கம்முனு இருக்க மாட்டானுங்க. வாங்கிட்டு வந்தவரு சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு ஆட விட்டுருவானுங்க. வெளில வந்தா. ஆல் என்ன அது ஏங்க ஆல்ரெடி நம்ம ஜெஃப்ரி நகை கடைக்கு விளம்பரத்துக்கு வந்துட்டாராமே. அவனா? என்ன ஆமா. நகை கடைக்கு அவன் விளம்பரமா? இது எவன் யோசிச்சது? இது எவன் இந்த யோசிச்சது? நகை கடைக்காரன தான் நீங்க போய் கேட்கணும். அது என்ன நகை கடை இது? நான் பார்த்துட்டு வரணும் அவன. அந்த ஓனர பார்த்துட்டு வரணும். இங்க வாடா அப்படின்ட்டு. ஏன் ஜெஃப்ரி போனாருன்னா, எல்லாம் இந்த ஆக்ஸ் சென்ட் அடிச்சுட்டு இப்ப வந்து இந்த விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? ஆக்ஸ் விளம்பரம். ஆக்ஸ் சென்ட் அடிச்சுட்டு போனோனே பொம்பளை எல்லாம் ஒரே தொரத்திட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா. என்னடான்னு பார்த்தா இல்லைங்க. நான் அத பார்த்து தாங்க அந்த ஆக்ஸ் பாடி ஸ்ப்ரேவே பார்த்தேன். வாங்குனேன் அப்பல்லாம். ரூ. 150 அது. ரூ. 130. ஆமா. எ எங் எங்க அப்பா எங்க ம். அப்பா பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு நான் யோசிச்சேன். ஓ! அடிச்சா பொம்பளைங்க எல்லாம் பின்னாடி வந்துருவாங்களாட்டுக்குது அப்படின்ட்டு. அந்த கரும அடிச்சா எரியுங்க கையெல்லாம். அந்த கருமத்த அடிச்சு உடம்பு சரியில்லாம தான் போச்சுன்னு வச்சுக்கங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஜெஃப்ரி போய் நகைக்கடையில வந்தா பூரா பொம்பளை வந்து ஜெஃப்ரின்ட்டு நின்றுவாங்கல்ல வெளியில. அப்படி இருக்குமோ என்னவோ! காந்த மாரி அட்ராக்ட் பண்றானோ என்னமோ பயபுள்ள. அ இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஓஹோ! இல்ல அதான் சொன்னேன். ஜாக்லின் இட் வில் நாட் பி ஈஸி ஃபார் ஜாக்லின்ங்க. நான் அத ஹானஸ்ட்டா சொல்றேன் நானு. ஏன்னா, அ எனக்கு சொல்லணும்னு தான் ஆசை. மிகப்பெரிய நடிகை அவங்க வருவாங்க இதெல்லாம். கிடையாது. என்னன்னா, ஷி காட் ஹர் விசிபிலிட்டி. இந்த வெறும் விசிபிலிட்டி மட்டும் தான். இத வந்து ப்ராப்பர் ஃபேமா அவங்க மாத்துறது. ஏன்னா, ராயன் ஆல்ரெடி ஹஸ் ஃபேம். நல்லா சொல்றேன் நான். இது வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. ராயன்லாம் வந்து கிளிக் ஆயிட்டாப்டி. ஒரே ஒரு படம் ஒழுங்கா நடிச்சாருன்னா, கிளிக் ஆயி மேல போயிருவாரு. சேம் வித் தீபக். தீபக் வந்து கரெக்ட்டான கேரக்டர் ரோல்ஸ். ஹீரோவெல்லாம் அவர் ட்ரையே பண்ணக்கூடாது. கரெக்ட்டான கேரக்டர் ரோல்ஸ் பண்ணாருன்னா, அழகா
கிளிக் ஆகி மேல போவாரு. மேபி கன்டென்ட் ஓரியன்டடா ஒரு ஹீரோவா நடிக்கலாம். சூப்பரா நடிச்சு மேல தெரியலங்க. போயிரலாம். எனக்கு எப்படி தீபக் ஃபிலிம் கிளிக் ஆகும்னு நீங்க சொல்றீங்க? ஏன்னா வந்து அவர நான் வந்து நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து படத்துலலாம் என்னால இமேஜினே பண்ணி பார்க்க முடியலையே! இல்ல டாம், இல்ல டாம். அது சில டைம் அந்த என்ன சொல்றது? அந்த டைம் கூடி வரும்போது எல்லாமே மாறும். நீங்க பாருங்க, ஒரே ஒரு கேரக்டர் ரோல் நடிப்பாரு. கிளிக் ஆவறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அத சரியா நடிக்கணும். அதான் பிரச்சனை. சரியா செலக்ட் பண்ணணும். சரியான படத்துல செலக்ட் பண்ணணும். அது வேற. ஏதோ உப்மா படத்துல செலக்ட் பண்ணிட்டாருன்னா எவனும் பார்க்க மாட்டான். அது வேற. நான் நான் சொல்றது நல்ல படத்துல செலக்ட் பண்ணாருன்னா, பெருசா கிளிக் ஆவாருன்னு நான் நெனைக்கிறேன். தீபக். ஏன்னா எனக்கு அவரோட ஜென்யூனிட்டி இட் ஹஸ் கனெக்டட் வித் பீப்பிள். அத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அவரோட ஜென்யூனிட்டி வந்து இட் ஹஸ் கனெக்டட் வித் பிளென்டி ஆஃப் பீப்பிள். ஸோ அவர் நடிச்சாருன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒரு 1000 டிக்கெட் அவருக்காண்டி விக்கிறதுக்கு, இல்ல 2000 டிக்கெட் அவருக்காண்டி விக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற எல்லாருமே பொட்டன்ஷியல் ஸ்டார்ஸ் தான் சீரியஸா. விஷால் வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அதிரடியா இறங்கி ஒரு படம் புரொடக்ஷன் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். வெளில வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்து விஷால எவனா வச்சு பூஜை பண்ண போறான். விஷால வச்சு எவனா ஒருத்தன் பெருசா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ரவீந்திரன் போனி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். வாடா தம்பி அப்படின்ட்டு விஷால முன்னாடி நிறுத்து. நம்ம சேட்டானுங்க இருக்கிறானு 4, 5 சேட்டானுங்க ஏதோ ஒரு சேட்டா கிட்ட ஒரு 10 கோடி வாங்கிட்டு நீ தாண்டா ஸ்டாரு அப்படின்னு கேரவன் ஒண்ணு பெருசா கொடுத்து நடுறான் அடுத்த சாருக்கானே எங்கள் அந்த 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 ரெமோல பாட்டு இருக்குல்ல அது காப்பிரைட்ஸ் வாங்கி எங்கள் சாருக்கானே அப்படின்னு எஸ்கே சார் மாதிரி சிவகார்த்திகேயன் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷி சார் இல்ல வீன்னு கூப்பிட வேண்டியதான் வி சார் அப்படின்னு கூப்பிட வேண்டியதான். நானு திடீர்னு சிவகார்த்திகேயன் ஒரு நாள் பாத்தீங்கன்னா எஸ்கேன்னு இருந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் எஸ்கேன்னு கூப்பிடுறாங்க. யாராவ எஸ்கே அப்படின்னு பாருல ஆனா சிவகார்த்திகேயன் சரி அப்படின்னு அந்த மாதிரி வி சார்னு கூப்பிடுவாங்களாம். அப்படியே ரன்னிங்ல வர்றாரு அப்படியே ஓப்பனிங் சீன் சிவாஜி மாதிரி பைக்ல தலையெல்லாம் படுத்துட்டு வர்றாராம் கிச்சு 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 கிச்சுன்ட்டு கம்ப்ளீட் ரோல் ஓடிடியில் ட்ரோல் பண்ணி விசால புதைச்சிருவானுங்க அவ்வளவுதான். நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்களா மாட்டீங்களா படத்துக்கு? நான் ரிவ்யூ இல்ல. நான் அந்த படத்தை நானே ரீக்ரியேட் பண்ணுவேன் நான். நீங்களே நடிப்பீங்களா? நான் அதே படத்தை ஸ்பூஃப் எடுத்துருவேன் நான். செலவானாலும் பரவாயில்லன்ட்டு சின்னதா சின்னதா ஸ்பூஃப் எடுத்துருவேங்க நான். நான் என்ன கேக்குறேன், நீ வந்து 5 கோடி படம் எடுக்கிற, நாம 5 லட்சத்துக்கு எடுப்போம். ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா கலெக்ஷன் ரெண்டும் ஒண்ணா தான் வரப்போகுது. எப்படி உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருந்துச்சு அந்த மாதிரியா? அதேதாங்க மர்கைய சாலா தான். ஐயா இன்ன வரைக்கும் நான் அந்த படத்தை பார்க்கலங்க. நானும் பார்க்க முந்தானத்து கூட இல்ல எங்க பாப்பாவோட நானு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். இல்ல எல்கேஜின்னு ஒரு ஆர்ஜே பாலாஜிக்கு படம் வச்சுல. அப்போ ஆர்ஜே பாலாஜிக்கு எனக்கு சரியான சண்டை அப்பெல்லாம். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா யூகேஜின்னு ஒரு படம் நடிச்சிருவோம். இப்போ படத்தையே நம்ம ஸ்ப்ரூஃப் பண்ணாம விடக்கூடாது. ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி யூகேஜின்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றானோ அதே பண்ணணும். ஆனா நம்ம பாடியில பண்ணணும். பண்ணி நான் பேசியெல்லாம் வச்சுட்டேன். ஷூட் பண்றோம். நாம சென்சார் சர்டிபிகேட் வாங்குறோம். அதே தியேட்டர் இவன் என்ன தியேட்டர் போடுறோம் பக்கத்து ஸ்கிரீன் நம்ம ரிலீஸ் பண்றோம்ட்டு. அதனால தலைவன் விஷால் வந்துட்டான்னா விஷால் கூடயே காமெடியெல்லாம் நடிக்க வேண்டியதை நம்ம ஷாருக் கான் வாங்க ஷாருக் கான் அப்படி அந்த மாதிரி புகழ்ந்து நம்ம அப்படியே ஒரு கேரவன்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க தான் அடுத்த ஷாருக் கானா சார் அப்படின்னு வாய்ப்பு கேட்டுருவோம். அவனுக்கு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க போறதில்ல. அவன் கேட்கவும் மாட்டான். இந்த ஸ்பேஸ்லாம் அவன் கேட்கவா போறான் அதெல்லாம் தெரியாது. அப்பெல்லாம் அதனால போய் சொல்லாதீங்க. மொத்த குடும்பம் எல்லா கண்டஸ்டன்டோட குடும்பமுமே வந்து தலையில பெட்ஷீட் போத்திட்டு அதர் லெசன்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. தெரியுமா இல்லையா? அப்போ கேட்டாங்கன்னா எல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஒன்னே சொல்லிக்கிறேன். 10,000 ரூபாய் எச்சா சம்பளம் வாங்கிட்டு கம்முனு சீரியல்ல ஜாலியா நடிச்சிட்டு இருங்க. எங்கேயாவது ஷாருக்கான்னு சொன்னானுங்கன்னா போய் குழியில் விழுந்துடாதீங்க. சேட்டாங்கடனை பூரா விஷால் மேல எழுதிடுவானுங்க. -10 கோடியில போயிருவான் பையன். இது வரைக்கும் கடன் இல்லாமயே அது இருப்பான். -10 கோடி பண்ணி விட்டுருவானுங்க. சினிமாக்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. செஞ்சு விட்டுருவானுங்க பாத்துக்குங்க. ஒரு 6 மாசம் ஜேன்னு இருக்கும் டாமு பாத்தீங்களா. இவரு இருந்தாருல இவரு ஜெயிச்சாரு பாத்தீங்களா யாரு நம்ம இவரு ஆமா. ஆரி ஜெயிச்சோடனே நான் கூப்பிட்டேன். ம். ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டேன். சார் என்னங்க ஆரி ஜெயிச்சிருக்காரு படம் எடுங்க அப்படின்னு. ஏங்க அந்த ஆளு வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சாலே 6 மாசம் வந்து உலக கோப்பை ஜெயிச்ச மாதிரி சுத்திட்டு இருப்பான். உண்மையாலுமே பிக் பாஸ் வேற ஜெயிச்சிட்டா அப்படி நான் தாண்டா அடுத்த ஆஸ்கர் வின்னர் அப்படிங்கிற ரேஞ்சில 3 வருஷம் சுத்துவானுங்க. அந்த ஆளை வச்சாலும் எங்களால படம் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் பாருங்க ஆரி ஏதாவது படம் நடிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு படம் எடுத்தானுங்க. அது பாதியே எடுத்திருக்கானுங்களாம்.
மீதி பாதி எடுத்து வரும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் எல்லாம் வந்து மாறி வேற பிரசிடென்ட் வருவார்னு நினைக்கிறேன். 2035-40 இந்த படம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. நீங்க பிரசாந்த் ப்ரோ ஒன்னே ஒண்ணு ப்ரோ நீங்க 2019 நினைக்கிறேன் நட்பே துணைன்னு ஒரு படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரோ உங்களுக்கு ஆக்டிங்லாம் செட் ஆகுது, ரிவ்யூவா செட் ஆகும் சொன்னேன் ப்ரோ. அதுக்கு பிளாக் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் அன்பிளாக் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ரோ உங்க இது ப்ரொனவுன்ஸ் யார் பண்றதுக்கு. பேசுறது? ஜிபிஎன்னா? ஆமா. அது ஓகே. அதெல்லாம் ஓகேங்க. இல்லைங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏதாவது அசிங்கமா பேசியிருப்பீங்க, அதனால பிளாக் இல்ல பண்ணிருப்பேன். இல்ல ப்ரோ ப்ரோ நான் இல்ல ப்ரோ அதிகமெல்லாம் பேசல ப்ரோ. ஜிபே நாளா 2018லயே வாங்கிட்டேன். ஆமா பெரிய அவார்டு வாங்கியிருக்காரு இவரு. நீங்கெல்லாம் 2018 தான். நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன். உடனே நான் அன்பிளாக் பண்ணி விட்டாப்புல தலைவர். உங்களுக்குமா? சொந்த ஊர்க்காரங்களை வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது பிரசாந்த். நீங்க என்னங்க நீங்க ஆமா கோயம்புத்தூர்காரனுங்க. கோயம்புத்தூர் நான் ஆமா திருச்சி கோடு பிரசாந்த். இருட்டாம இரு. ஆ. நீ இரு. நீ கோயம்புத்தூர் பாதி வச்சிருக்க, நான் பாதி வச்சிருக்கேன். ஏன்டா டேய் 5 சென்ட்ல ஏதாவது வீடு இருக்கு, இல்ல 2.5 சென்ட்ல ஏதாவது வீடு இருக்கா? நாம ஏதோ வந்து வாழ்நாள் ஃபுல்லா சம்பாரிச்சோம்னா ஒரு 5 சென்ட் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். இதுல என்னன்னா இந்த கோயம்புத்தூர்காரர் சரியான காண்டே தோணுகிட்டாம எப்படின்னா இது பண்ண நம்புறீங்களா அப்படிங்கிறது. என்னமோ இவனுங்க அப்பாவும் நம்ம அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஏதோ 1000 ஏக்கர் வச்சிருந்த மாதிரி, நம்ம அப்பா 1000 ஏக்கர் வச்சிருந்த மாதிரியுமே, இவனுக்கு பெரிய ஜமீன் மாதிரி இருந்த மாதிரியுமே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசா முட்டை மாதிரியுமே, டேய் உங்ககிட்டயும் அதே ஈய பாத்திரம் தான், எங்கிட்டயும் அதே இதே பாத்திரம் தான். இதுல என்னடா ஊர் பெருமை? வந்திருக்கிறது நீ மெட்ராஸுக்கு, நீ கோயம்புத்தூர்காரனா அப்ப கோயம்புத்தூர்லயே மரியாதையே இருந்திருக்கணும். எதுக்கு மெட்ராஸ் வரலையே? வாய்ப்பு தேடிதான் இங்க வர்ற. நீங்க வந்துட்டு எச்ச பேசுறது பாத்தீங்களா? சொல்லி பாருல. அது எங்க ஊர் மாதிரி வராது. வாய்ஸ் பிரேக் ஆகுங்கயா. டாம் கேக்குதா? கேக்குது கேக்குது. இல்ல நான் என்ன கேக்குறேன், மெட்ராஸ்ல வந்து உட்காந்துட்டு அந்த மொட்டை வெயில பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி வராதுங்க அப்படிங்கிறது. சரி கோயம்புத்தூரே போ, இங்க எதுக்கு வந்து உட்காந்துருக்க நீ? பாப்பாயே கோயம்புத்தூர் தான். யோ பாப்பா எங்க ஊர்ல நானும் கோயம்புத்தூர் தான். இல்லைங்க புரியல. கோயம்புத்தூர் சொன்னது தப்பா பிரசாந்த்? இல்ல பிரசாந்த், அது எந்த ஊருக்கு போனாலும் நாடு விட்டு நாடு போனாலும் நம்ம கோயம்புத்தூர் மாதிரி வராதுங்கிறது டிஃபால்ட் டைலாக்ங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப நாரி கிடக்குதுங்க. மெட்ராஸ்ல பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு கோயம்புத்தூர் இருக்குது இப்போ. என்ன வராது? என்னையா என்ன பாப்பாய்? நான் வந்து கோயம்புத்தூர்லயே உட்காந்துட்டு கோயம்புத்தூர் மாதிரி வராதுன்னு தான் சொல்றேன். சென்னையில உட்காந்துட்டு சொல்லலன்னு சொல்றேன். பேச வேண்டியதுங்க. பாப்பாய் வந்து கோழிக்கறி உள்ள போயிருக்கு கேஎஃப்சி. இல்ல இல்ல அதனால நண்டுது அப்படியே வயித்துக்குள்ள. இல்ல ஏதோ 2 கட்டிங் போட்டிருக்க அப்படியே. நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன். அதான் பெங்களூர் இருந்தா அதுக்காண்டி மெதுவா பேச முடியும். பெங்களூர் என்ன மார்ஸ்லயா இருக்குது? இங்கதானே இருக்கு, பூமியில தான் இருக்குது. அவர் வந்து பெங்களூர்ல இருக்கிறாரா, குளூரா சரக்கடிச்சுட்டு பேசுறாராம். அதாவது வந்து குறியீடா சொல்றாரு அவரு. இல்ல டீ டோட்டலர். அவருமே என்ன மாதிரி ஒரு டீ டோட்டலர். டாமு எல்லாம் புழுகுவானுக்கிட்டாமு. எவனாலாம் டீ டோட்டல் எவனாவது ஒருத்த வந்து நான் 2 பெக்கு போடுவேன்னு சொன்னா கூட நம்பிட்டாமு. எவனா ஒருத்த டீ டோட்டலரு இந்த டோட்டலருங்கிறானு இல்ல, பூரா ராவா குடிச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க. அதே மாதிரி ஆமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் அப்படிங்கிறானுங்கல்ல, மேக்சிமம் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி 2 பிள்ளைங்க இருக்கும், 2 ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும், 5வது படிச்சுட்டு இருக்கும். ஆன்லைன்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் பேச்சுலர் அப்படின்ட்டு வருவானுங்க. நீ எப்படி இருந்தாலும் அந்த மூஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டொக்கு விழுந்திருக்கும். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த டொக்கை இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ல அந்த டொக்கை மறைச்சிருவானுங்க. நீங்க அந்த கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொக்கு தெரியும். உறுதியா வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் சரலா கூட்டிட்டு வந்திருப்பான். வந்துட்டு உட்காந்து இங்க மேல் 22 அப்படின்னு போடுவான் ஸ்டாட்ல. வெக்கமே இல்லாம. உன்ன சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. சுகர் ஊசி கொத்துற நிலைமையில இருப்பானுங்க. சுகர் பார்டர்ல இருக்கும் சொல்லியிருப்பாரு டாக்டர். அதனாலதான் இன்ஸ்டாகிராம் பேஜே உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதான் இன்னொரு 10 பாயிண்ட் ஜாஸ்தியா இன்னொரு 10 பாயிண்ட் சுகர் ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுக்கு இன்சுலின் போடணும் சார்னு சொல்லியிருப்பான். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ரெட் புல் குடிச்சிட்டு அப்படியே வந்து போஸ்ட் கொடுப்பானுங்க அப்படியே போட்டோம். அந்த இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் மட்டும் அந்த ஃபில்டர் இப்பதான் அடுத்த வருஷம் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபில்டர் நீக்கிதான். நீக்கணுன்னே பல பேர் வண்டவாள தண்டவாளம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஐயா பிரசாந்த் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஐயா. நீங்க 37 வயசுல நானும் கல்யாணம் பண்ணாம தான் உட்கார்ந்து இருக்கேன். அதுக்காக ஃபில்டர் போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லணும். நான் உன்னை டாபிக்லயே இழுக்கல, நீயே வாண்டடா வர்ற. இல்ல அவர் 35 இல்ல என்னன்னா அவர் வந்து பொண்ணு தேடுறான். என்னன்னா 38ன்னு சொல்லி பாப்போம், ஏதோ நமக்காவது ஏதோ முத்துன கத்திரிக்காய் ஒண்ணு மாட்டுதா அப்படின்ட்டு. அதான் வயசு ரெஜிஸ்டர் பண்றான் ஆளு.
38ல சும்மா தான் உட்காந்துருக்க. நீ உட்காரு. உன்னை யார் வேண்டாங்கிறா? யா 48ல உட்காரு. 58ல உட்காரு. ம். இல்ல இங்க பாருங்கய்யா. நீ இல்ல யாருங்க இல்ல. அவரு? ப்ரொஃபைலே நான் இருங்க இல்ல ப்ரொஃபைலே இல்ல இரு வெரைட்டியா இரு. இருக்கு. யாரு இது? இல்ல எஸ்கே அதான் சங்கி. இல்ல 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 இல்ல. அதான் நான் அதான் சொல்றேன் நானு. இப்போ கொண்ட போட்டு சைடு குடும்பம் போட்டு தாடி திருவிழாட்டு வச்சு சைடுல திரும்பி பார்த்தா வந்து பொண்ணு கிடைச்சிருமா? ம்ஹ்ம். உனக்கு 28லயே கிடைக்கல. 38லயும் கிடைக்கும். வாய்ப்பே இல்ல. இன்னும் 2 வருஷம் ஆனா தெரிஞ்சிருச்சே. அதுவும் கிடையாது. தெரிஞ்சிடுத்து. ம். அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேனே. ம். எதுவும் சொல்லலையே. எங்க இப்படி வாய் பேசினா எந்த பொண்ணு வர்றா? வாய்ப்பே இல்ல. எங்காவது கொஞ்சம் அமைதியா பேசணும். வந்துகிருந்து ஏதாவது கொஞ்சம் பொலைட்டா பேசிக்கிச்சு. திருமண மாலை மாரி அளவா பேசுனீங்கன்னா, இங்கேயே பொண்ணுங்க இருக்குது. ஏதோ பார்த்துக்கிட்டு மெசேஜ் இப்ப அனுப்புங்க. வந்து ஏதோ வாழ்க்கையில வந்து ஐயா ஏதோ விளக்கெரியும். நீ ரேணுக்கு இப்ப வந்து நெஞ்சு வலியே வந்துரும். இல் ஏன்டா மதியம் 2 மணிக்கு போட்டீங்களேடா ஸ்பேஸ் 12 மணி நேரம் ஆக போதேடா. என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு அதான் அதான். ரேணுக்கு நெஞ்சு வலி வந்துரும். சரி ஓகே. அதாவது அதான் சரி. இந்த எஸ்கே சங்கி யாருங்கய்யா? சொல்லுங்கய்யா. அப்படியே ப்ரொஃபைல் பார்க்கும்போது அழகா இருக்கே. உங்களுக்கு தெரிஞ்சவரா? எஸ்கே ப்ரொஃபைல் பிக்சரே எங்க எனக்கு ஒருத்தனையுமே தெரிய மாட்டேதாங்க. 2வது லைன்ல இருக்காரு பாருங்க. 2வது லைன்ல. எனக்கு எவனையுமே தெரிய மாட்டேன். எனக்கு ஜிபிஎன் ஒருத்தர் தெரியுறாரு. மது தெரியுறாங்க. ம். ராஜ் தெரியுறாங்க. இந்த பிஆர்ஓ தெரியுறாரு. வினீத்னு ஒருத்தன் தெரியுறான். நம்மாளு. போயிட்டாப்ல. போங்க. காணாம பாத்தீங்களா? நான் பேசினே போயிட்டாப்டி. இப்பதான் போனோம். ஓஹோ! எஸ்கே சங்கி. ஓஹோ! சரி, சரிங்க. இப்போ என்னங்கிறேன் அதான். என்னன்னா பொட்டன்ஷியலா தீபக் ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்கிறாரா தெரியுறாரு. பவித்ரா தெரியல. பவித்ரா என்னால கெஸ் பண்ண முடியல. பார்ப்போம். வெளில வந்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வேற பொட்டன்ஷியல் யாரு? ஜெஃப்ரி கிஃப்ரி எல்லாம் ஏதாவது வந்து இந்த 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 காமெடி ஷோ ஏதாவது வந்து கிச்சு கிச்சின்ட்டு சிரிச்சுக்கிட்டு, அப்படியே இந்த விஜய் டிவி கூடயே அப்படியே ஒட்டிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன்லாம் எதுக்கு வந்தான்னு பர்ப்பஸே மறந்து சுத்திட்டு இருக்கிற ஆள் அவன்லாம். அதே மாரி தான் சத்யாலாம் அப்படியே சும்மா அப்படியே வந்து அப்படியே சைடு ரோலு, இந்த அட்மாஸ்பியர் அந்த 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 மிட்ல தான் இருக்கு அப்படி. சத்யாலாம் பெருசா ஆர்னவா? அவன் ஏதோ கொடூர வில்லன், இந்த சைக்கோ வில்லன் மாரி வருவான்னு நினைக்கிறேன். மிஸ்கின் படத்துல வில்லனா வருவான்னு நினைக்கிறேன். இந்த இதுல வந்து சைக்கோன்னே ஒரு படம் எடுத்தாங்கல்ல. அதுல ஒருத்தன் வந்து மொட்டை அடிச்சுட்டு வருவான் பாருங்க. மொட்டை அடிச்சு விட்டா ஆள் அதே மாரி இருப்பான்னு நினைக்கிற ஆளு. அந்த மாரி தான் கொடூர வில்லனா திடீர்னு நடிச்சு ஃபேமஸ் ஆயிடுறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆளு. அவன எந்த கேட்டகரியிலயுமே யாருமே சேர்த்த மாட்றீங்களே. அது ஒரு மாரி எனக்கு கஷ்டமா இருக்கு சீரியஸா. ஒண்ணா இல்ல ஹீரோ இந்த சேர்த்தணும், வில்லன் இந்த சேர்த்தணும். டைம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மாறிட்டாப்ல தலைவன். ஆளா? ஆமா. ஏன்னா இவனுங்கலாம் ரொம்ப எச்சத்தனமா நடந்துக்கிட்டானுங்க உள்ள போனவனுங்க. அதுல வந்து ஓஹோ! இவரு கொஞ்சம் கம்மியான எச்சத்தனமா நடந்துட்டாப்ல. அதனால வந்து இப்ப இவர செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். அவர் தானே கரெக்ட்டா சொன்னாரு. ஜெஃப்ப பத்தியும், சத்யாவ பத்தியும். உள்ள வந்தோனயே. ஆமா. சட்டை போடாம ஒருத்தன் இருப்பானே அவன் எங்க? ஒருத்தன் வந்து நோண்டிக்கிட்டும், தடவிக்கிட்டும் இருப்பானே அவன் எங்கன்ட்டாப்ல. இல்ல, இல்ல. அது நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா, எல்லா மக்களும் வந்து இப்படி எவனாவது இவன அடிப்பானுங்களா அப்படின்னு பார்த்துருந்தா, கரெக்ட்டா அந்த மீட்டர புடிச்சு அடிச்சுட்டான் பையன் உள்ள. ஆமா. ஜெஃப்ரி தான் இருக்கிறதுலே பேர கெடுத்துக்கிட்டது அந்த பையன் தான் எனக்கு தெரிஞ்சு. பெருசா பேர கெடுத்துக்கிட்டது. நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற பையன் நல்லா வந்திருப்பான். இந்த சச்சனா அதேதான். அந்த பழைய ரேடியோ மாரி கட்ட 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 கட்டன்னு அடிச்சுட்டு, ப அது என்ன வாயே மூடாதாங்க. கட்ட 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 ஓடிக்கிட்டே இருக்குதுக்கு மிஷின் மாரி. இந்த இல்ல மாவு எனக்கு என்ன மில்லுல மிஷின் மாரி. சந்தேகம்னாயா, ஐயா ம். நீங்க எதையும் ம். பார்க்கல. கரெக்ட்டா ம். சொல்றீங்களா எல்லாத்தையுமே? இல்லங்க. அதாவது ஒரு பானை இங்க சோற்றுக்கு ஒரு ரிவ்யூவர்ன்னு சோறு பிரதம். இங்க ரிவ்யூவர்ன்னு பாதி பேர் வந்து ஊர ஏமாத்திட்டு திரிறானுங்க. இவனுக்கு தானே இந்த லைவ்னு ம். போட்டு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு, என்ன ஹிஸ்டரி குயின் அப்படின்னு டேய் ஹிஸ்டரி குயின்னா என்னடா? என்ன ஹிஸ்டரி குயின்னா என்னன்னா இவனுக்கு தமிழ் என்னவோ நினைக்கிறானுங்க போல. அதை வந்து அப்படியே டேகா போட்டுறானுங்க. டேய் ஹிஸ்டரி குயினா என்னடா ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாங்க? எல்லாரும் மாரி கண்டஸ்டன்ட்டா இருந்தாங்க. அவ்வளோதானடா. எதுக்குடா இந்த போட்டு ஆத்தாத்துன்னு ஆத்துறீங்க அப்படிங்கிற மாரி. இல்லங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நான் என்னால ஏன் தெரியுமா எல்லாத்தையும் ஃபேரா பேச முடியுது? எனக்கு வந்து அங்க யார் மேலயுமே பகை கிடையாது. ஒருத்தன் கீழ போகணும்னு எனக்கு எனக்கு தேவையும் கிடையாது. எல்லாருமே பாவம் போட்டி போட்டுருக்கான். எல்லாத்துக்குமே அந்த ஃபேம் வேணும்னு உள்ள வந்திருக்கான். நம்ம கலாய்க்கலாமே தவிர, அவன வந்து நம்ம டீகிரேட் பண்ணி அவன் நாசமா போயிரணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது இன்க்ளூடிங் ரவீந்திரன் சார் வரைக்கும் சொல்றேன் நான். கலாய்க்கலாம். ரவீந்திரன் வந்து இன்னைக்கு காலையில நல்லா வாங்கி கட்டிட்டு போயிட்டாப்ல ஒரு ஸ்பேஸ்ல. இல்லங்க. ரவீந்திரன் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன் பாருங்க. ம். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும்னு நெனச்சுக்கிறது தான் அவரோட பிரச்சனைங்க. இங்க அவர விட ம். நெறைய பேர்த்துக்கு எல்லாமே தெரியுங்க. அதாவது இன்னொன்னுங்க. பிரியா சல்சிரை இப்போ கேளுங்களேன். ஒரு நிமிஷம் ஆ இருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க.
பிரியா செல்சி ஏதோ கேக்குறாரு பாருங்க ரவீந்திரன் சார் பத்தி. என்ன கேட்டீங்க ரவீந்திரன் சார்ட்ட கேள்வி நீங்க? செல்சி டேய் என்னடா ஸ்பீக்கர்ல வந்து உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறியா? இருக்கேன் ஐயா. என்னதானே சொல்லுங்க. கூப்பிட்டீங்க? செல்சி இருக்கேன் செல்சி இருக்கேன். ரவீந்திரன் சார்ட்ட என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? நான் கேட்கவே இல்லையே. ஏ நான் அந்த சி ஸ்பேஸ்க்கே போலியே. யாரா நீங்க? நான் தான் அஸ்வதி அஸ்வதி என்ன கேள்வி கேட்டீங்க? நான் என்ன பொண்ணுங்களை தப்பா பேசாதீங்க, அவங்களுக்கு அறிவு இல்ல, சென்சிபிலிட்டி இல்ல, பைத்தியம் எல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். அவர் வந்து நீங்க உள்ள வந்துதான் பார்க்கணும், வெளிய இருந்து பார்த்துட்டு பேசக்கூடாது, நான் உள்ள போய் வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், அதனால உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு ஆஹ், ஐயா அனுபவிச்சாரா? எந்த இந்த எந்த கடுங்காவல் சிறையில கேள்வி இருந்தாரா? கேட்டாலுமேங்க அவர் என்ன பண்ணிருக்காப்ல இன்னைக்குன்னா, ம். எந்த கேள்வி கேட்டீங்கனாலும் ம். நீ போய் 4 வருஷம் ரிவ்யூ பண்ணிட்டு வா, நீ வந்து வீட்டுக்குள்ள இதோ இருந்தியா? இது இல்ல இவனுங்க எனக்கு சொல்ற மாதிரிங்க. அதாவது இப்ப எங்க ரெகுலரா எங்களுக்கு சொல்லுவானுங்க, நீ ஒரு படம் எடுத்தியா அப்படிங்குவானுங்க. டேய் ரிவ்யூ பண்றதுக்கு நான் எதுக்குடா படம் எடுக்கணும்? வெண்ணைகளா என்ன பப்ளிக்ல போடுறோம், நாங்க பார்க்குறோம், ரிவ்யூ பண்றோம். இதுல என்னடா பிரச்சனை? ஏன்டா அப்போ வந்து வேற ஏதாவது குதர்க்கமா ஏதாவது கேட்டுருவோம் நம்ம. அந்த மாதிரி இது அதாவது பிக் பாஸ் வந்து ரசிகர்னால தான் பிக் பாஸ். என்ன அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இல்ல என்ன எங்களுக்கு என்ன என்ன கேள்வினா, இப்ப இன்னைக்கு வந்து நாங்க கேள்வி ம். கேட்கும்போது உள்ள நீ இருந்தியா? உள்ள போய் நீ பாத்தியா? நீ எப்படி ஆ, சொல்லுவேன்னு கேக்குறாப்ல இல்ல? இல்ல இதெல்லாம் இல்ல இல்ல கேக்குறாப்ல இதெல்லாம் இல்ல? அப்ப இத்தனை வருஷம் இவர் என்ன ம். வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து தான் வந்து ஓரமா ஒரு எட்டி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாப்லயா சீசன? இங்க அவருக்கு தனியா டேபிள் போட்டு தந்திருப்பாங்களோ என்னவோ இவ்வளவு எவனுக்கு நாள் தெரியும். வெளியே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாப்ல. அப்ப வந்து ம். நீங்களாவது ஒரு கேமரால தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எல்லா திசையில இருக்க ம். கேமராலயும் முன்னாடி பேசுறது, பின்னாடி பேசுறது, அட் அ டைம்ல எல்லாத்தையும் காட்டுறானுங்க. அப்ப பார்க்க நாங்க என்ன முட்டா பசங்களா? இல்ல ஏன் பொண்ணுங்கள யார இல்ல வந்து ரொம்ப பொண்ணுங்கள ஒர்ஸ்ட்டா அப்படி சொன்னா அப்படி? பண்ணாப்லங்க. இந்த டைம் நீங்க அந்த சீன் எல்லாம் மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. அவருடைய தரத்த அவர் குறைச்சுக்கிட்டு, பயங்கரமான ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாப்ல ரவீந்திரன். ஏன் அப்படி அப்படி இல்ல யார் மோசம்ன்னு சொன்னாரு? பொண்ணுங்க யார் மோசம்ன்னு சொன்னாரு? ஜாக்லின் ஃபர்ஸ்ட் நாள் போனப்ப ஜாக்லினுக்கு சப்போர்ட்டிவா பேசினாப்லங்கயா. ஓகே. ம். ம். இவர் என்ன பண்ணாப்ல, முத்துக்குமரனுக்கு தான் வெளில சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. ம். எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட் போனவங்க எல்லாத்துக்கிட்டயும் என்ன சொல்லிட்டாப்ல, வெளில ம். போனா அடி எப்படி விழும்னு தெரியும்ல, முத்துக்குமரன பத்தி பேசினா என்ன ஆகும் தெரியும்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி விட்டு, ம். எவனையும் பேச விடாம பண்ணிட்டாப்ல. ம். முத்துக்குமரன பத்தி ஒரு வார்த்தை பேசல. இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் எந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணி, மண்டைய கழுவி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாப்ல. ம். வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ஜாக்லின் சொல்லிடுச்சு, எனக்கு வந்து முத்துக்குமரனுக்கு வீட்டுக்குள்ளேயே 2 பிஆர் இருக்க மாரி இருக்கு. சாச்சனா அண்ட் ரவீந்திரன் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டதுமே, ம். ம். நம்ம விஜய் சேதுபதி புட்டு டோஸ் விட்டுட்டாப்ல. ஓகேவா? ம். விட்டதுமே தலைவனுக்கு வந்து ஈகோ எல்லா கோவும் டச் ஆயிருச்சு. ம். டச் ஆனதுமே, அடுத்து ஜாக்லின பத்தி ஃபுல்லா பேக் பிட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ம். உனக்கு வந்து சௌந்தர்யா 1000 மடங்கு பரவால்ல. ம். நான் எனக்கு வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஜாக்லின் ஹூ ஆர் யூ உண்மைன்னுலாம் டு சே தோணுச்சு. தட்? இல்ல ஆ. ஐம் சாரி. நான் என்ன சொல்றேன்னா, யூ ஆர் ஜஸ்ட் அ கண்டஸ்டன்ட் ஹூ வாஸ் த்ரோன் அவுட். அதானே? நீ ஃபார் வீக் 1. ஃப்ரம் வீக் 1 அவ்வளோதான். உன்னோட 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 பார்ட்டிசிபேஷன் வந்து நீ அந்த வீடுன்னு சொல்றதுல அந்த வீட்ல வந்து நீ வந்து 50 நாள்லாம் இல்ல. வெறும் 6 நாள் தான் இருந்து அப்புறம் வெளில தூக்கி வீசிட்டாங்க. தட்ஸ் ஆல். அப்படிங்கிறப்போ தே ஹேவ் ஜாக்லின் ஆகட்டும், இல்ல சௌந்தர்யா ஆகட்டும், நீ வந்து அவங்களோட பிளஸ் மைனஸ் தாராளமா பேசலாம். பட் ஆனா ஏதோ ஏதோ வீட்ட கண்டுபிடிச்ச மாரி நம்ம பேச முடியாது இல்லையா? இப்ப ஜாக்லின்லாம் தப்போ ரைட்டோ அந்த 90 நாள், 100 நாள் இருந்து தான் அவங்க பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட அந்த வாதம் வந்து வெயிட் ஜாஸ்தி. பிரியா என்னமோ பேச வராங்க. பிரியா சொல்லுங்க பிரியா. இல்ல இல்ல. அந்த ஸ்பேஸ்க்கு நான் போனேன் கேள்வி கேட்கலான்ட்டு. பட்